ஐயன்மார்கள் வசித்து வருகிறோம். நரச்சமயிறு, வெங்கமயிறு, மூக்கமயிறு. தம்பி வெங்கட்ராம ஐயரை பார்த்திருக்கியா? மூக்கமயிரை பார்த்திருக்கியா? நரச்சமயிறு பார்த்திருக்கியா? 1008 ஐயன்மார்களும் எங்களுக்கெல்லாம் சிற்ற அரசராக வாழ்ந்து வர்றார் ஆரியப்பூர் அர்ஜுன். வாரம் தோறும் ஆரியப்பூர் அர்ஜுனை பார்ப்பது எங்களுடைய பழக்கம். சரி, கோட்டைக்கு போகணும். ஆரியப்பூர் அர்ஜுனை பக்குவமாக பணிவாக என்ன செய்யணும்? இன்னைக்கு பக்குவமா பணிந்து ஏன் வர சொன்னீங்க அப்படின்னு போய் கேட்கணும். இந்த மூக்கமயிர் இருக்காங்க, மூக்கமயிர் இந்த மூக்கமயிர் வந்து வர சொன்னா வரவே மாட்டான். என்னன்னு தெரியல. சரி, நான் சொன்னேன் ஹோட்டலுக்கு போகாதரான்னு சொன்னேன். போய் ஹோட்டல்ல போய் பார்த்தா நீங்க எல்லாம் என்ன சாப்பிடுறீங்க? என்ன தோசை, புரோட்டா, பூரி சாப்பிடுவோம். சைவம் தான். அசைவம் சாப்பிட மாட்டோம். நாங்களாம் அசைவம் சாப்பிட மாட்டோம். ஏன்னா எங்க அக்ரகரத்துக்கு ஏத்துக்காது. இப்ப மூக்கமயிரை போய் பாக்குறேன். நீங்க எல்லாம் அழுதுங்கிறீங்க, மாடு சாப்பிடுறீங்க, கோழி சாப்பிடுறீங்க. சரி, நாங்கெல்லாம் சாப்பிட மாட்டோம். ஏன்? நீங்க கோழியை சாப்பிடுறீங்க, நாங்க முட்டையை சாப்பிடுவோம். அது என்னங்க கோழியை சாப்பிடுறீங்கன்னா முட்டையை சாப்பிடுறீங்க? முட்டையை சாப்பிட முடியாது. முட்டையில வந்து உசுறு இருக்குதா? இல்ல. நீங்க எல்லாம் பாவத்தை ஏத்துக்கிறீங்க. எங்களுக்கெல்லாம் பாவம் வந்து சேராதுங்க. உயிரில்லாத பிராணி முட்டை. சரி, அதே மாதிரி நீங்க கருவாடு சாப்பிடுறீங்க, நாங்க கருவாடு சாப்பிட மாட்டோம். என்ன சாப்பிடுறீங்க? அக்கரகரத்துக்கு ஏத்துக்காது. நாங்க எல்லாம் வந்தோடனே நீங்க மீன் சாப்பிட்டா நாங்கெல்லாம் கருவாடு தான் சாப்பிடுவோம். ஐயா, அது என்ன மீன்ல தானே கருவாடு வந்துச்சு. சரி, உங்க பேச்சிலேயே வரேன். இப்ப வந்து அத்தையில இருந்து ஒரு பெண்ணு வருது. சரி, இல்லன்னா அக்காவில இருந்து ஒரு பொண்ணு வருது. சரி, பொம்பளை புள்ள. ஆமா, ஏன் அணிவிக்கிறீங்க? அது முறை கட்டிக்கிறோம். அதே மாதிரி மீன் வந்து இறந்துருச்சுன்னா கருவாடு ஆயிடுது. அந்த முறையில நாங்க வந்து
அணிவிக்கிறேன். ஐயா இந்த அருவிக்கு என்ன சாப்பிடுறீங்க நீங்க? 3 நாளைக்கு என் பின்னாடி வந்துவாரு புதுக்கோட்டை மன்னார்குடி எல்லாம். சரி. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க என்னமோன்னு. நீங்க எல்லாம் கத்துக்கணும்னா ஒரு வாரத்துக்கு மட்டும் வாங்க. சரி. எத்தனை இருந்தாலும் சரி. இப்ப போய் சாப்பிட்டோம்ல. ஆமா. இங்க. ஆமா. எல்லாம் சைவ சாப்பாடா போட்டாங்க கோயில்ல. ஆமா. 3 கிலோ அரிசியோட சாப்பிட்டீங்க. ஆமா. 3 கிலோ அரிசியோட சாப்பிட்டாலும் எத்தனை வெஞ்சனம் இருந்தாலும் அதுக்கு வந்து உப்பு வேணும். ஆமா, உப்பு வேணும். வேணுமா இல்லையா? ஆமா. இப்ப பக்க மேல இருக்குன்னு வச்சுக்க. ஆமா. இந்த பக்க மேலத்துக்கு தாய் யாரு? என்னது? இன்னைக்கு பாரு தாய் இல்லாம நாரிய உட்காந்துருக்கேன். எனக்கெல்லாம் தாய் இருக்கு. நாங்கெல்லாம் கல்லெடுத்து கொட்டிக்கிட்டு அண்ணான நானான்னு விடிய வரல பாடுவோம். நாங்க அப்படியே அழுக. உங்களுக்கு தாயே வேணும். ஏன்னா தாயோட வந்துடனே இருந்தா மட்டும்தான் ருசிக்கும். சரி. இருந்தாலும் இப்ப உள்ள ஒரு ஆள் வச்சிருக்கிறேன் நான். யாரு தெரியுமா? யாரு? நீங்க எல்லாம் ஒரு மாதிரி அழகு யாருமே இந்த கூட்டத்திலேயே இல்ல. ரொம்ப அழகு. நானும் தமிழ்நாட்டில எல்லாம் போய் பார்த்தேன். அந்த அழகுக்கு வந்து ஜோடி சேர்க்க முடியல. சரி. இன்னைக்கு வந்து அவ்வளவு அழகா இருப்பாரு. இந்த 3 மாசம் 4 மாசம் முழுகாம இருந்த சாமி எந்திரிச்சு உட்காருங்க. அவர் முகத்துல முழிச்சா அடுத்த வருஷம் வந்து 10வது மாசம் அவர் மாதிரியே பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் ஆம்பளை பிறந்தாலும் அழகா இருப்பாங்க. சரி. ஏன்னா சேர்க்கை இல்லாம பிறக்கிறது அதான் தம்பி. சேர்க்கை இல்லாம. ஆமா. எந்திரிச்சு எல்லாம் உட்காருங்க தாயி. ஸ்ரீரங்கத்து மாமா வர்றாரு. ஸ்ரீரங்கத்து மாமா பாத்துருக்கியா? பாத்துருங்க. அவ்வளவு அழகா இருப்பாரு. அழகு, ரொம்ப அழகு. அழகுன்னா அழகு. அடேங்கப்பா. வேற அழகு. இந்த அக்ரகரத்தில் நடந்து வந்தா எல்லாம் போற பொம்பளை பிள்ளைக்கு போற எல்லாம் மாறு எடுத்துக்கிட்டு கையில வச்சுக்கிட்டே நிப்பாரு. விளக்கமாறா? வெஞ்சாமரை. அதுக்கு பேரு என்ன தெரியுமா? விளக்கமாறு இல்ல, வெஞ்சாமரை. வெஞ்சாமரை. ஆம்பளைங்க இருக்காங்களே அவரை பார்த்தா காலில் இருக்கிறதெல்லாம் கலட்டி கையில பிடிச்சுக்குவாரு. செருப்பா? அதுக்கு பேரு செருப்பு இல்லப்பா. அது செருப்பா? அப்புறம் ஹரிராமருடைய பாதம். சரி. அதை வச்சுதான் நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். சரி. ஏன்னா இப்படி சில கருத்துக்கள் எல்லாம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். செருப்புன்னு சொன்னாது சின்ன சமாச்சாரம் இல்ல. அது வந்து யாரு உடம்புல படுதோ அன்னைக்கே வந்தோடனே கோடீஸ்வரன். சரி. இவன் வந்து எரிஞ்சா பாரு, அவன் அன்னில இருந்து சட்டி தான் தூக்கணும். அது விதி. ஆமா. இப்ப உலகத்திலேயே வந்தோடனே பெரிய ஆளு யாரு? கடவுள்ல படத்துல நல்ல சிறப்பா இருக்கிற ஆளு யாரியா? சாமி இருக்குன்னு வச்சுக்க. எல்லா காளி மாறி துக்கப்பிடாரி கருப்பண சாமி எல்லா சாமி இருக்கு. இந்த சாமியிலேயே ஒரு சாமி மட்டும் வந்தோம்னா பெரிய பணக்கார சாமி யாரு? பணக்கார சாமின்னு நீ குடிக்கிற புத்திலே திருப்பதி ஏழுமலையான். நீ ஒரு அறிவுள்ள ஆளுங்க. திருப்பதி ஏழுமலையான வந்தோடனே அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். அவர் வந்தோடனே தமிழ்நாட்டில இருந்து பூலோகத்துல ஒருத்தர்கிட்ட கடை வாங்கியிருக்காரு. அவர் யாரு தெரியுதா? யாரு? அவரு இந்த குபேந்திரன். குபேந்திரன். ஆமா. இந்த குபேந்திரன் வந்து பெரிய ஆளா அல்லது திருப்பதி வெங்கடாசலபதி பெரிய ஆளா? திருப்பதி வெங்கடாசலபதி பெரிய ஆளு. இந்த பெரிய ஆளு அவன் சொல்றான், இல்லடா தம்பி பெருமாள் தான் பெரிய ஆளு அப்படின்னு உடனே சொல்லுது. நடைமுறையாதான். இந்த பெருமாளுக்கு வந்து இந்த பணம் இருக்கு பத்தியா? ஆமா. பணம் யாரு? லட்சுமி. லட்சுமி. லட்சுமி யாருடைய மனைவி? பெருமாளுடைய மனைவி. ஆமா. அவங்க குடும்பத்துக்குள்ளேயே எவ்வளவு சிக்கலை உருவாக்குறாரு பாரு. இந்த லட்சுமி வந்த உடனே கட்டிய கணவரை நம்பாம குபேந்திரன் கிட்ட கொடுத்து செல்வாக்க வட்டி போட்டு வாங்கிட்டு இருக்கு. சரி. வாங்குதா இல்லையா? இதுல பெரிய ஆளு யாருன்னா லட்சுமி தான். லட்சுமி. வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து எவ்வளவு லட்சுமியா இருந்து கணவரை மதிக்குதோ அந்த அளவுக்கு அந்த குடும்பம் ஓஹோன்னு இருக்கும். திடீர்னு பக்கத்து வீட்டுல தான் நான் கைமாத்து வாங்கி கொடுத்தேன்னா புருஷன் ஒக்கட்டு விட்டார். அவ்வளவுதான். சோழி முடிஞ்சு போச்சு. சோழி முடிஞ்சு. அதுக்கு பேரு தான் வெங்கட்ராமா கோவிந்தா. 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 ஆமா. வாச்சா பொண்டாட்டி வாய்க்கலன்னா பொண்டையாட்டி வாய்க்கணும்.
வாச்சாதான் பொண்டாட்டி. ஆமா. ஏன்னா இப்படி எல்லாம் பேசிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆள் இருக்கு இல்லையா? ஆள் இருக்கு, கூப்பிடுங்க, வேலையை பார்க்கணும். நிறைய பேசலாம். இருந்தாலும் அவர் வந்து சேரகத்து மாமா கூப்பிட்டு இன்னைக்கு அவர் சோழியை முடிக்கணும். அவர் சோழியை முடிக்கணும். அதனாலதான் காரக்குடியில இருக்கிற நாடகத்தை கூட விட்டுட்டு வந்திருக்கிறேன். கார் எடுத்துட்டு அலைஞ்சாரு சாமி, சும்மா சொல்லிடக்கூடாது. அவர் பரிதாபமா வந்தாரு. 12-1 மணிக்கு வந்தார். 12-1 மணிக்கு கார் எடுத்துக்கிட்டு வந்தார். ஏங்க அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி ஒரு நாடகத்தை வாங்கி விட்டப்பா, எங்க ஊர்ல திருவிழா, நீங்க எப்படி இருந்தாலும் இந்த பார்ட்டி அமைக்கணும் அப்படின்னா பெரிய ராஜவார்த்தை ஒருத்தர் இருக்காரு அகிலூர்ல. யாரு? 7 அடி வளர்த்தி. 7 அடி. ஆமா, 1.5 முழம் தான் இருப்பாரு. 7 அடி வளர்த்தி 1.5 முழம் தான் 1.5 முழம் தான் இருப்பாரு. அதே கப்பா அவர் முடிய பார்த்தீங்கன்னா பளிங்குப்பாறை மாதிரியே இருக்கு. வழுக்கையா? அவருக்கு பேரு தான் பெரியசாமி. பெரியசாமி நல்லா அழகா இருக்கிறாங்க, வளர்த்தியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு சின்னசாமின்னு பேர் வைக்கிறாங்க. குட்டையா இருக்கிறாங்க, பெரியசாமி. அவங்களுக்கு பெரியசாமி. செக்க செவேர்னு பெண்கள் பிறந்தா சரி, கருப்பாயின்னு பேர் வைக்கிறாங்க. ஆமா, அதே மாதிரி கருப்பாயின்னு வச்சா அந்த கருப்பா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வெள்ளத்தாயின்னு பேர். வெள்ளத்தாயின்னு. பல்லு நீளமா இருக்கு, அழகமான பேர் வைக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்க குல தெய்வம், குடிப்பாட்டு தெய்வம். அது வைக்கிறதுனா இன்னைக்கு நம்ம இடத்த நம்ம வைப்போம். இன்னைக்கு சேரத்து மாமா கூப்பிடுவோமா? கூப்பிடுங்க மாமா. வாங்க மாமா, வாங்க வாங்க. ஏய் சிரிக்கிற? உங்களெல்லாம் பார்த்தா எல்லாம் கலை வித்துவான் வருது. கலை வித்துவான், வித்துவான், கலை வித்துவான். சோறுனா நல்லா கத்துவாங்க. ஆமா, இல்லாட்டி சிவனே உட்காந்து. ஆமா, வித்துவான். அதனால ஏன்னா வார வெள்ளிக்கிழமை எங்க அக்கா பிள்ளை. நக்கா பிள்ளையா? எங்க அக்கா மக. அக்கா மக 6 முளை. 6 முளையா? 6 மாலை. ஆரியமாலா ஏன்னா பிறந்துடனே ஏன்னா எங்க மாமன் ஆரியபுராசன். ஆரியபுராசன். ஆமா. எங்க அக்கா அண்ணன் துளசி. இவனுக்கு ரொம்ப நாள 2 பேத்துக்கு புழக்கே இல்ல. புழுக்க இல்லையா? புள்ள விட்டு இல்ல. புள்ள இல்ல. புள்ள விட்டு இல்ல. என்ன பண்ணிருக்காங்க? என்ன பண்ணாங்க? 1000 மூட்டை ஐயமார்கள் ஒன்று கூடி என்ன பண்ணாங்க? இங்கடா 1000 வீட்டு ஐயமார்கள் இருக்கிறான். நமக்கு தலைவிதியான ஆரியபூ ராஜருக்கு அண்ணா துளசிக்கு புள்ளையே இல்ல. ஆமா, அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? ஒரு ஏக குண்டலம் வளர்த்திருக்காரு. ஏக குண்டலம் வளர்த்தும் போது என்ன பண்ணிருக்காங்க? ஆகாயத்திலிருந்து ஒரு எலுமிச்சங்கனி வந்து பூஞ்சால விழுந்துதான். பூஞ்சையில விழுந்துதான். பூஞ்சையில விழுவு
ஆயிரம் விட்டு ஐயமார்கள் ஆ. என்ன ஆச்சரியமா இருக்குது. ஆ. ஆகாயத்திலிருந்து வந்த ஒரு எலுமிச்சங்கனி ஆ. பூஜையில் விழுந்து இருக்குது. சரி. இந்த எலுமிச்சங்கனியை யாருக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி ஆ. ஆயிரம் விட்டு ஐயமார்கள் யோசனை வைத்துக் கொண்டு ஆ. ஆஹா, என்ன ஆச்சரியமாக இருக்குது இந்த எலுமிச்சங்கனி. ஆ. இந்த எலுமிச்சங்கனியை கொண்டை ஆ. ஆரிப்பு ராஜா ஆ. சமசாரத்துக்கு சரி. அன்னத்துளத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி அன்னத்துளசி கொடுத்தாங்க. கொடுத்தாங்க. 10 மாசம் பிறந்த உடனே ஆ. அழகான ஒரு பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை. ஆ. வியா வியா. ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. ஆ. பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே ஆ. என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க? ஜாதகக்காரனை அழைச்சு வந்து ஜாதகத்தை ஆ. கணிச்சாங்க. கணிச்சாங்க. ஆமா. ஆ. ஜாதகம் வந்து ஜாதகத்தை கிடைக்கும் போது ஆ. இது 16 வயசு வந்த உடனே ஆ. யாரோ ஒரு ராஜகுமார் வந்து ஆ. சிலை எடுப்பான். சிலை எடுப்பாங்க. ஆனா அது இல்லையா, ஆ. யாரோ ஒரு ராஜகுமார் வந்து சிறை எடுப்பானா. சிறை எடுப்பாங்க. ஆ. அதனால ம். ஊருக்கு அப்பால ஊருக்கு அப்பால. ஆ. 8 சுத்து கோட்டை, ஆ. எறும்பேல மண்டகம், ஆ. 10 சுத்து கோட்டை, ஆ. பாம்பேல மண்டகம், ஆ. சுத்தி நதி வளர்த்தி, சுத்தி நதி வளர்ச்சி அதுல தடல் போல் தண்ணீர் விட்டு தண்ணீர் விட்டு ஆண் முதலை நீரனை ஆ. கருப்புடையான் சிவப்புடையான் கருப்புடையான் சிவப்புடையான் ஆ. வெள்ளுடையான் வெள்ளுடையான் இவங்கெல்லாம் காவலாக வச்சிருக்கான். ஆ. யாரு வந்து வரக்கூடாது என்று சொல்லி. சரி. அதனாலே ஆ. இன்னைக்கு ஏன்னா ஏனா நம்மளை அழைச்சின்றார்கள். ஆ. அதனால ஆ. எப்படின்னா எப்படி ஆ. கூலிங்க பஸ் பஸ் சப்தியா இருக்கும்போது 8 சுத்து கோட்டைகளா எருமேல மண்டகமா 8 சுத்து கோட்டைகளா எருமேல மண்டகமா
இதுல பாருங்க குரங்கு மாதிரி ஐயா தோச்சமா வையங்கி தாயமான வாட்டிக்கு பக்கத்துல வந்துட்டு ஹரிமலை ஓட்டைக்கு கோட்டிக்கு ஆ இன்னும் ஆ எத்தனை 1000 பேர் ஐயமாரு ஆ அப்பா பேட்டை சுப்பா பேட்டை ஆடி போட்டை நோடி போட்டை என்ன அப்பா பட்டி சுப்பா பட்டி ஆ 1000 பேர் ஐயமாரு ஆ வந்திருக்கிறான் ஆ எங்க இன்னொருத்தங்க என்ன இவர்களை காணவே கூப்பிட்டாதான் அடே வரும். அபிஷி பயந்தா ஆமா ஆ ஓய் வந்து வர்ற ஆ நல்லா ஏத்துறாப்பா ஆமா ஆ பேச இருக்கிறியோ பேச ஏய் எல்லாம் வந்து ஒண்ணு இந்த காத்து பிராயத்துல பார்த்துருப்பாரு ஊழமூக்கனாராயன்னா 95 வயசு இந்த 95 வயசு நான் இன்னைக்கு மட்டும் தான் பொருந்தும் 99 100 இப்ப 99 பார்த்து முடிச்சுட்டேன் இன்னும் ஒண்ணும் பாக்கி ஒண்ணு பாய் இன்னைக்கு நீ பொழைச்சீங்கன்னா 100க்கு தேவையில்லை. இந்த மூணு மாமா இன்னைக்கு எங்க போகணும் எங்க இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு இன்னைக்கு நான் தான் சொன்னல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 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 எங்க போகணும் ஹரியமலை கோட்டைக்கு போகணும் அந்த ஓட்ட நேரம் தானே முதல்ல முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா என்ன செய்யணும் மாமா இருக்கார்ல ஹரிபூ ராஜா அவரை சந்தேகிக்கணும் அத நாடே சிரிக்குது இந்த சந்திக்கணும் அதைத்தான் சொன்னேன் சரி சந்திச்சு மாமாவை என்ன செய்யணும் யாரு மாமா கிட்ட மாமா பார்த்து அடக்க ஒடுக்குமா சரணம் பண்ணு ஓ வணங்கணும் வணங்கணும் சரி போமா போமா அப்பா பத்தி சுப்பா பத்தி அப்பா பட்டு சுப்பா பட்டு தாத்தா 1000 பேர் ஐயப்பர்கள் ஒன்று கூடி ஐயப்ப கோட்டை தேடி ஐயப்ப கோட்டை தேடி தாத்தா 1000 பேர் ஐயப்பர்கள் ஓடி வரும் அப்பா பத்தி சுப்பா பத்தி ஐயப்ப பேர் ஒன்று கூடி அப்பா பட்டு சுப்பா பட்டு தாத்தா 1000 பேர் ஒன்று கூடி ஏங்கானும் இப்ப எங்க வந்திருக்கிறோம் அரியப்பூர் ராஜருடைய கோட்டைக்கு வந்திருக்கிறோம் ஆமா அவரை வந்து சந்திக்கணும் கூப்பிட்டு சமாச்சாரம் என்னன்னு கேட்கணும் இப்ப சரணம் பண்ணணும் இல்லையா ஆமா சரணம் பண்ணணும் சரணம் ஐயா சரணம் ஐயா சரணத்தை செய்ததாலே ஐயா மகள் பக்குடமே வாழ்வாயா ஐயா மகள் சுத்தி வந்து சரணம் செய்தார் ஐயா மகள் பக்குடமே வாழ்வாயா ஐயா மகள் தங்களுடைய மனத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் எடுத்து எப்படி பணியோடு செய்யணும் தெரியுமா எப்படி சிறப்பா செய்யணும் தாங்களுடைய பாதத்திற்கு மலர் வைக்க வேண்டும் சிறப்பா செம்பரத்தை கலந்தெடுத்து ஐயருந்தானே மன்ன பாததன் கண்டளித்து மலர்களை செம்பரத்தை கலந்தெடுத்த ஐயமாதலே பங்குடத்தை பாதையாரா ஐயமாதலே பாததன் கண்டளித்து மலர்களை ஐயமாதலே பங்குடத்தை பாதையாரா ஐயமாதலே புண்ணிய தீர்த்தங்கள் அனைத்தும் எடுத்து பாதத்தில் தழுவி மலர்களை தூவி இருக்கின்றோம்.
இன்றைக்கு என்ன கிழமை? ஐயமார்களே ஐயா. மங்களமாக வந்திருப்பாய். ஆகட்டும். இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா? ஆமா, வெள்ளிக்கிழமை என்றால் சோபன வாசலில் சோபனம் கொட்டிவிட்டு அரண்மனை வாசலில் பிறகு ஆரியமலா கோட்டைக்கு செல்ல வேண்டும். ஐயமார்களே ஆசனத்தில் அமருங்கள். அப்படியே ஆகட்டும். சிறப்பாக நடக்கட்டும். இன்னைக்கு அப்படியே ஆகட்டும். சிறப்பாக நடக்கும். மாமா இங்க வாங்க. இப்ப என்ன சொன்னாரு? கோமணம் கட்டிருக்கிறியா? சோபனம் போட சொன்னாருன்னா கோமணம் கட்ட சொன்னாரு. சோபனம். ஆமா, சோபனம் கொட்டணும். எப்படி கொட்டணும்? சோபனமே சோபனம் சுப சோபன தமிழ் பாட. சோபனமே சோபனம் சோபன தமிழ் பாட. நீங்க பாடுங்க. சோபனமே சோபனம் சுப சோபன தமிழ் பாட. ஆமா, பிரியாணி வரும். ஏமாமா நீங்க வேற. நான் சோபனம் பாட சொன்னா நீ கோமணம் கட்டுற. எங்க பாடுங்க. சோபனமே சோபனமே சோபனம் தமிழ் பாட. சோபனமே சோபனம் சோறு தின்னாதி. உங்களோட சேர்ந்து ஏவாயி பொண்ணை போயிரு போட்டிருக்குது. அரிசி வேணும், பருப்பு வேணும், அதுக்கு தக்காளி வேணும். அரிசி வேணும், பருப்பு வேணும், அதுக்கு வேணும். பூநூல். மாமாவு எங்க சொல்லுங்க. பூநூல். மாமா நான் பூநூல், நீ பூநூல் கொண்ட கொண்டையா பேசி என்னையவே கெடுத்துருக்கு போட்டிருக்கு. மாமா சிறப்பா வந்தோன்னா சோபனம் பாடிய என்ன செய்யணும்? பரதநாட்டியம் வைக்கணும். அப்பதான் குட்டி ஆட்டுக்கார குண்டி. மாமா பரதநாட்டியம் குட்டின்னா சின்ன பிள்ளைன்னு அர்த்தம். நீ ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி எல்லாம் சுந்தரி. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் இசையில் மயங்கியே இன்சுவையாலே இசையில் மயங்கியே இன்சுவையாலே இடிலா உன்னையே என் மனம் நாடுதே இடிலா உன்னையே என் மனம் நாடுதே வசந்த முல்லை போலே வந்து வசந்தாரே. இன்பமித்தோடு நிக்கட்டும். ஆமா, இதுக்கு மேல பரதநாட்டியம் ஆடணும்னா படுதாவுக்கு துன்பமே வந்துடும். ஆமா. ஆமா, எப்படி இன்னைக்கு பரதநாட்டியம்? சூப்பர். பல்லே பல்லே. உனக்கு பிடிக்குதா? அது கிடைக்காது. இல்ல, அது 99 வயசு ஆன முன்னாடி அது கை கிடைக்கிறது கஷ்டம் தான். மாமா நீங்க என்ன டப்பாவில் ஓடுங்க. டப்பாவில் ஓட்டத்தை நல்லா இருக்கு. எங்க மாமா மகன் வர்றாங்க. இந்த பரதநாட்டியத்துக்கு இன்னைக்கு எங்கதான் கொண்டு வந்தாரு தெரியல. ஐயோ, நாட்டிய தாடகை. இங்க பாரு, இந்த பொண்ணெல்லாம் கொண்டுட்டு வர்றதுக்கு அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆமா ஆமா. அவங்க எல்லாம் ஏரோப்ளான்ல வந்து இறங்கினாங்களோ இன்னும் தெரியல. ஏன்னா உங்ககிட்ட வரும்போது கார் எடுத்துட்டு வந்தாரு. பாப்பா இல்ல, உங்ககிட்ட வரும்போது கார் எடுத்துட்டு வந்தாரு. ஹெலிகாப்டர்ல வந்தாரு. ஹெலிகாப்டர்ல வந்தாரு. ஆமா, அந்த அளவுக்கு ஆள் வரும்போது நீ எல்லாம் ஏமாத்திர காணும்.
சரி, ஏதோ சொல்லுங்க. சமாச்சாரம் நடக்குது. தெரியல, பார்த்தாதான் தெரியும். ஓ, இன்னும் பரதநாட்டியம் வரல. நம்மளாம் ஆட்டா சுத்தம் பண்ணக்கூடாது. வராது. அவங்களாம் அவங்க அப்பா பரதநாட்டியம் கத்துக்கணும் அப்படின்னா காரைக்குடியில ஒரு 15 நாளைக்கு தங்கி இருந்தீங்கன்னா பரதநாட்டியம் கத்துக்கலாம். சரிங்க. அங்க குண்டுச்சு இங்க குண்டுச்சு உருதாமா சொல்றாரு. அங்கேயே 2 வச்சிருக்காரு. உன்னோட 3, 1க்கு 2, ஒருத்தருக்கு 3 இன்னைக்கு. இல்லம்மா, பழமொழி காதல் கேட்டிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நடைமுறையே வந்து 1க்கு 2, ஒருத்தருக்கு 3. 3 பேரும் சேர்ந்து குடிய மட்டும் கெடுத்துறாதீங்க. புண்ணியம் உங்களுக்கு ஒரு கும்பிடு, ஊனிட்டுக்கு ஒரு கும்பிடு. இப்பதான் இன்னொரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. தெரியாது. தெரியாது. அங்க பாரு போட்டுக்கிட்டு வாங்க. முடக்குட்டிய மட்டும் ஊத்துறாதீங்க. என்னை பத்தி பிரச்சனை இல்ல. நீதான் படுதா கட்டிட்டு வந்திருக்கீங்க. சட்டி ஓட்டுட்டு வர்றாங்க. 1 படுதா, 1 ஜட்டி, 1 அமலக்குண்டி. இதுல உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு? ஏமா, நான் என்ன படமா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதான் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்க இப்ப சொன்னீங்க. சாமி சாமி எதாவது பார்க்கலாம். எங்க பாட்டின்னு சொல்லி இருக்காரு. எதாவது கண்ணுல பாடுற தம்பி, உன் வயசுக்கு இந்த வெட்டு வாயை மட்டும் பாத்துறது. வெட்டு வாய் தெரியாது? தெரியாது. வெட்டா தலைக்கு பக்கத்துல பவுன்னு இருக்கான். இந்த புள்ள வெட்டுவாய் தெரியாம இருக்குது. இல்லம்மா, புழுத்தலை பக்கத்துல வெட்டுவத்தலை இருக்கா இல்லையா? தெரியுமா? ஆமா. மாமன் வந்துட்டாரு. மாமா, கோட்டைக்குள்ள போறலன்னு ஒரு சவுண்ட் வந்தது. இங்க வாரு. நேரம் காணமுடா. ஒரு ஆர்வத்துல அலையிறாரு. இல்ல அவரு ஆளு புடிச்சு விடுறாருன்னு தெரியல, இல்ல ஆளு பாக்குறாருன்னு தெரியல. ஏதோ பண்றாரு. சாமி சாமி சும்மாவா சும்மா மட்டும் கூப்பிட்டு. ஒரே குசி. மாமா மாமா, இன்னொரு விஷயம். இந்த மகராசி கிட்ட எல்லாம் 3 நாளைக்கு நடந்தே போகணும். மாமன் நல்ல மகிழ்ற மாதிரி சிறப்பவனை வந்து சந்தோஷப்படுத்தணும். மாமனை அதை செய்யுங்க. நீ டப்பாவுல ஓடு, அவன் அண்டாவுல ஓடட்டு. என் குண்டாவை எத்தனை பையன் தள்ளிட்டு கிடக்குறான்னு யாருக்கு தெரியும்? கூடலூர் குண்டு மல்லி
ஒரு சின்ன விஷயம். முன்னாடி தொப்பிக்கு மட்டும் வேலை கொடுக்குறீங்களே, அது என்ன காரணம்? எல்லாம் முன்னாடி வேலை கொடுத்து ஒரு தொப்பிக்கு வேலை கொடுக்குறாரு பாரு. மாமா இன்னைக்கு பேஸ் இப்ப நாங்க ஆளுங்க பாத்தீங்க, என் தங்கச்சி ஆளுங்க பார்க்க வேணாமா? இன்னும் தங்கச்சி ஒருத்தர் ஆமா, தங்கச்சி ஒருத்தங்க ஆடுறாங்க பாருங்க. கூப்பிடு கூப்பிடு. கூப்பிடுவா? ஆமா ஆமா, அது என்னமோ ஒரு பாஷை உச்சன்னு உச்சன்னா என்னது? இப்ப பாரு, இப்ப அவங்க பாக்காம பாரு. இல்ல பாப்பா, இவங்க மட்டும் என்னமோ ஒரு பாஷை பேசுறாங்க, நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. அது அவருக்கு மட்டும் புரியுத பாஷை. நீங்க தானே சொன்னீங்க பொச்சன்னு பொச்சன்னு. ஒச்சன் ஒச்சனுவா? பொச்சன்னா என்ன? அங்க போங்க பாப்பா, உங்க பாஷை எனக்கு தெரியாது. இன்னொரு பாஷை இருக்கு தெரியுமா? எனக்கு எந்த பாஷையும் தெரியாது. ஒச்சன்னு ஒச்சன்னா சொச்சன்னு சொச்சன்னு அர்த்தம். சரி, வந்தாங்களா இல்லையா என் தங்கச்சி? ஆமா எந்திரிக்க. ஆமா, பரதநாட்டியம் எப்படி? பலே பலே சூப்பர். இல்ல பலேஸ்வர் பலேஸ்வர் பலேஸ்வர். மாப்பிள்ளை மாமா ஆரியமலை கோட்டைக்கு செல்வோமா? ஆகட்டும், புறப்படும். அதோ தெரியுது தெரியுது பாருங்க அரியமலை கோட்டை மல்ல கோட்டைக்கு அதோ தெரியுது